A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 42 verses 1 to 5. ஸோ சங்கீதம் 42வது அதிகாரம் அதில் 1லேருந்து 5வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சங்கீதத்தில் யார் எழுதுனா, இது வந்து டேவிட் எழுதலை, இது சன்ஸ் ஆஃப் கோரான்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த சங்கீதக்காரர் வந்து என்ன இருக்காரு, ஒரு ட்ராவலிங் பண்ணியிருக்காரு. என்னன்னா எருசலேம் விட்டு கொஞ்சம் தூரமாக போயிருக்காரு. ஸோ அவர் போயிருக்க போது என்ன ஆகுது, அவருக்கு வந்து ஆண்டவரோட பிரசன்னத்துலேருந்து தூரமாக போகிறார். ஏன்னா அங்கே ஆராதிக்க முடியல அவர்னால, ஆண்டவர் மக்களும் அவர் மத்தியில் இல்லை. ஸோ அவர் வந்து தூரமாக போனதுனால அவரை சுற்றி என்ன இல்லை, ஆண்டவர் பிரசன்னம் இல்லை, தேர்ஸ் நோ மோர் காட்ஸ் பீப்புள் இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணல, ஆண்டவர் ஆராதிக்கிற இடத்துக்கும் போக முடியல. ஏன்னா எருசலேம் தாண்டி போகும்போது இருக்காது அவ்வளோவா அந்த மாதிரி இடங்கள். அதனால அவருக்கு என்ன வருதுன்னா, ஒரு தாகம் வருது. என்ன மாதிரி ஒரு தாகம்னா, அந்த ஆண்டவரை ஆண்டவரை ஏங்குற ஒரு தாகம். ஸோ ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தாகம், ஆண்டவரை ஏங்குற ஒரு தாகம், ஆண்டவரை பற்றி. ஸோ ஸ்பிரிட் இஸ் தர்ஸ்டிங் ஃபார் காட். ஸோ அதனால அதை பற்றி இவர் வந்து சொல்லி இறுதியில் என்ன முடிக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு பிரசன்னம் கொடுக்குறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து verses 1 and 2. ஸோ சங்கீதம் 42வது அதிகாரம் அதில் 1-2 வசனம். It says, as a deer pants for flowing streams, so pants my soul for you, O God. My soul thirsts for God, for the living God. நான் சொல்றேன், as a deer pants for flowing streams, so pants my soul for you, O God. My soul thirsts for God, for the living God. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு டீர் இல்லை ஒரு மான் வந்து தண்ணிக்கு தேங்குதுன்னா எப்படி இருக்கும்னா, சும்மாலாம் இல்லை, அது வந்து டயர்டாக இருந்தால் தான் தண்ணிக்கு ஏங்கும், அதுக்கப்புறம் ரொம்ப தாகத்தில் இருந்தால் தான் தண்ணிக்கு தேங்கும், அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், ஒரு தேவை இருந்தால் தான் தண்ணிக்கு போகும். சும்மாவே மான் வந்து என்ன இருக்கும், ஒரு தண்ணி இருக்கா நான் குடிக்கிறேன்லாம் போகாது. அதுக்கு வந்து டயர்டாக இருந்தால், அதுக்கு ரொம்ப தாகத்தில் இருந்தால் தான் என்ன பண்ணும், அது தண்ணி குடிக்க போகும். அதை நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற சங்கீதக்காரருக்கு என்ன ஆகுது, அவருக்கும் ஆக்டிவாக என்ன இருக்குது, தாகம் இருக்குது, ஆக்டிவாக ஒரு தேவை இருக்குது, ஆக்டிவாக ஒரு நீடு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாரு, அவரும் ஒரு மான் ஒரு தண்ணிக்கு தேங்குற மாதிரி நானும் என்ன பண்ணுறேன், என் ஆவி வந்து என்ன வந்து ஆண்டவருக்கு தேங்குதுன்னு இவர் சொல்கிறார். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு டெசர்ட்டில் இருக்கீங்க, ஒரு ரூமில் நல்ல ஏசி ரூமில் இருக்கீங்க. ஸோ 2 ரூம்லேயும் நீங்கள் இருக்க போது உங்களுக்கு என்ன ஆகுது, 2 சுச்சுவேஷனில் உங்களுக்கு நல்லா தண்ணி தாகம் அடிக்குது. ஆனால் உங்களுக்கு தண்ணி தாகம் வந்து எந்த இடத்துல வந்து ரொம்ப இருக்கும், நீங்கள் ஏசி ரூமில் இருக்க போது சேம் லெவல் தண்ணி தாகம் இருந்தாலும் நீங்கள் என்ன இருக்கும், அவ்வளோ ஃபீலிங் இருக்காது, அவ்வளோ தேவை இருக்காது, இது தண்ணி வேணும்னு இருக்காது. ஆனால் நீங்கள் இதே ஒரு வனாந்தரத்தில் இல்லை ரொம்ப வெயிலில் வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்க போது நீங்கள் தண்ணி தாகத்தை இருந்தீங்கன்னா அப்போ எப்படி இருக்கும், தண்ணி வேணும், அந்த we have that urgent need and desire for water. ஆனால் ஏசி ரூமில் இருக்க போது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏசி ரூமில் ரொம்ப தாகத்தாலும் நம்ம என்ன இருக்கலாம், தண்ணி தானே பார்த்துக்கலான்னு அவ்வளோ தாகத்தில் இருக்க மாட்டோம். இந்த சங்கீதக்காரர் நம்மளுக்கு என்ன காட்டுறாருன்னா அதான் காட்டுறாரு. என்னன்னா அந்த நீட் ஃபார் காட் நம்மளுக்கு இருக்கா, ஆண்டவரை வந்து அந்த தேங்குற அந்த ஆசை நம்மளுக்கு இருக்கா, அந்த டிசைர் நம்மளுக்கு இருக்கா, இல்லைன்னா நம்ம ஆண்டவரை தேடுறது வந்து ஒரு வேலை, ஒரு ருட்டீன் மாதிரி வச்சுக்கிறோமா, இல்லைன்னா நம்மளுக்குள்ள இருக்க நம்ம ஆவி வந்து ஆண்டவரை தேங்குதா, ஆண்டவரை நேசிக்குதா, ஆண்டவரை வந்து ஏங்குதா, அதை தான் நம்ம நீங்களே பாருங்க உங்களுக்குள்ள. நான் வந்து ஆண்டவரை வந்து ஊக்கத்தோட முழு உள்ளத்தோட தேடுறேனா, இல்லைன்னா ஆண்டவரை வந்து நான் ஒரு கடமைக்காக தேடுறேனா. ஏன்னா மான் வந்து கடமைக்காக தண்ணி குடிக்காது, அந்த தாகம் அந்த தேவை இருக்க போது தான் போகும். அப்போ நம்மளுக்கும் do we realize that we need God? Do we realize that we desperately need God? நம்ம புரிஞ்சுக்கிறோமா, நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ரொம்ப தேவை, நம்ம ஆண்டவர் வந்து ரொம்ப ஏங்குறோம், நம்ம ஆண்டவர் வந்து ரொம்ப முக்கியம், அந்த நோக்கத்தோட தேடுறோமா, இல்லைன்னா ஒரு கடமைக்காக தேடுறோம். அதுதான் நம்ம என்ன பண்ணோம், இந்த சங்கீதத்துலேருந்து நம்ம உள்ளே பார்க்கணும். ஸோ நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து என்ன பண்ணுவோம், இது வந்து இல்லைண்ணா, இப்போ நான் வந்து இல்லை, எனக்கு வந்து அவ்வளோ தேங்கும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம தான் ஜெபம் பண்ணி இதெல்லாம் கேட்கணும். ஸோ நான் நிறைய முறை சொல்லிட்டேன், ஜெபம் பண்ண போது உலக பிரகார விஷயங்கள் கேட்கறத விட இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஆண்டவரோட வாக் இன் ஃபெய்த், நம்ம ஆண்டவரோட அந்த வாக் இன் ஃபெய்த்தில் we can be even more strong. ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவர்கிட்ட, ஏன்னா நம்ம ஆவி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவரை ஏங்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, நேச்சுரலாக பண்ண முடியாது. ஸோ இட் ஷுட் கம் ஃப்ரம் இன்சைட், விதின். அண்ட் அந்த விதினை மாற்றுறது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும்.
ஸோ என்ன பண்ணுங்க, நீங்க பாருங்க, ஆண்டவரை வந்து நான் தேடுறத வந்து ஏங்குறேன்னா, ஆண்டவரை ரொம்ப ஏர்னஸ்டா தேடுறேனா இல்லையா? அப்ப என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு அந்த ஆசை கொடுங்க, எனக்கு அந்த தாகத்தை கொடுங்க, எனக்கு அந்த ஏங்குதலை கொடுங்கன்னு நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this devotion and reminder that, Lord, it is very important for us to pant for you just like a deer pants for water, Lord. Thank you for this reminder, Lord. And Lord, give us the wisdom and grace to remember this and to actively ask this in our prayers consistently, Lord. Let us not become ritualistic where we just seek you for the sake of seeking you, but Lord, let it come from a heart and a spirit filled with the need for you, Lord. Filled with the need for your presence and your love and your grace, Lord. All of this in Christ's name I pray. Amen.